இன்னைக்கு நாம எக்ஸாம் ஸ்டடியில April 2, 2016 shift 3ல கேட்ட questions பார்க்க போறோம். A wire when bent in the form of a square encloses an area of 484 square centimeter. If the same wire is bent in the form of a circle, what is the area enclosed by it? கணக்குல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஒயர் இருக்கு, இதுதான் ஒரு ஒயர்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஒயரை எப்படி மாத்தாங்கன்னா ஸ்கொயர், அதாவது சதுரமா மாத்துதாங்க. இந்த ஒயரை ஃபர்ஸ்ட் சதுரமா மாத்துதாங்க. ஒயரை நம்ம சதுரமா மாத்திரலாம்ல, அதை வளைச்சு இது பண்ணி சதுரமா மாத்திரலாம். சதுரமா மாத்தும் போது ஏரியா, அதோட பரப்பளவு என்னவா இருக்குன்னா 484 ஸ்கொயர் சென்டிமீட்டரா இருக்கு. திருப்பி என்ன பண்ணுதாங்க, இந்த சதுரமா இருக்க ஒயரை எடுத்து திருப்பி வட்டமா மாத்துதாங்க. அப்படி வட்டமா மாத்தினாங்கன்னா இந்த வட்டத்தோட பரப்பளவு, அதாவது இந்த வட்டத்தோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான சம் மென்சுரேஷன்ல இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம். இந்த மாதிரியான சம் எல்லா எக்ஸாம்லயுமே கேட்கறாங்க. டிஎன்பிஎஸ்சி, பேங்க், எஸ்எஸ்சி, அப்புறம் இப்போ ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துலயுமே கேட்கறாங்க. ஓகே, கணக்குல முதல்ல சாதாரண ஒயரா இருந்தது, ஒயரை சதுரமா மாத்திருக்காங்க, சதுரத்தை திருப்பி வட்டமா மாத்திருக்காங்க. வட்டமா மாத்தினா அதோட ஏரியா என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான சம்மெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அந்த சுற்றளவு ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ முதல்ல கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க, சதுரமா மாத்தின பிறகு அதோட ஏரியா எவ்வளவு 484. சோ சதுரத்தோட பரப்பளவு என்ன, பக்கம் இன்ட்டு பக்கம், அதாவது ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் தான் 484 இருந்தா ஏ எவ்வளோ ரூட் ஆஃப் 484. நான் வேணா இதை இன்னொரு பேப்பர்ல பண்றேன், ஏன்னா இதுல ஸ்பேஸ் காணாது எனக்கு, அதுக்காக தான் நான் போறேன். ஃபர்ஸ்ட் ஒயரா இருந்தது திருப்பி சதுரமா மாறிச்சு. சதுரமா மாறும்போது 484 ஆயிடுச்சு அதோட பரப்பளவு. திருப்பி அது வட்டமா மாறிட்டு, வட்டமா மாறும்போது அதோட ஏரியா என்ன அப்படின்னு தான் கணக்குல கேட்டிருக்காங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஒயர், இந்த ஒயருக்கு அப்புறம் சதுரம், சதுரத்தோட பரப்பளவு கொடுத்திருக்காங்க ஏரியா. ஏரியா எவ்வளோ 484. சோ சதுரத்தோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர், அதாவது பக்கம் இன்ட்டு பக்கம். அப்ப ஏ ஸ்கொயர் தான் கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க 484 இருந்தா ஏ எவ்வளோ ரூட் ஆஃப் 484. அப்போ ஏ ஈக்குவல் டு, இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 22 வரும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு ரூட் எடுத்தா 22 484 2 4 84 4 2 22 தான் வருது. ஸ்கொயர் ரூட்டுக்கும் சில ஷார்ட்கட்ஸ் இருக்கு, நான் அதுக்கும் வீடியோ போடுறேன். நான் ஒவ்வொரு டைம் சொல்லிட்டே இருக்கேன், ஆனா டாபிக் வைஸ் வீடியோஸ் போடும்போது கண்டிப்பா ஷார்ட்கட்ஸ்குள்ள வீடியோஸ் எல்லாமே போடுறேன். அப்ப பக்கத்தோட அளவு கிடைச்சிட்டு, சதுரத்தோட பக்கத்தோட அளவு கிடைச்சிட்டு எவ்வளோ 22. நமக்கு கணக்குல என்ன கேட்டிருக்காங்க, வட்டத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. நார்மலா ஒரு ஒயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒயரோட லென்த் இப்படி கண்டுபிடிச்சாலும் கரெக்டா தான் இருக்கும். அந்த லென்த், அந்த மொத்த நீளத்தை சதுரமாக்கி இப்படி அளந்து பார்த்தாலும் கரெக்டா தான் இருக்கும். வட்டமாக்கி இப்படி வட்டத்தை சுத்தி அளந்தாலும் அதோட அளவு கரெக்டா தான் இருக்கும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ஸ்கேல் வச்சு நீளமா இருக்கும்போது இப்படி நீளமா அளந்துடலாம். திருப்பி அது என்ன சதுரமாக இருக்கும்போது 4 பக்கத்தையும் அளந்தோம்னா சுற்றளவு கிடைச்சிரும், அதாவது அதோட மொத்த நீளம் கிடைச்சிரும். வட்டமா இருக்கும்போது அது என்ன, ஏதாவது ஒரு இதை வச்சு ஏதோ ஒன்று அதை வச்சு அளந்தாலும், சுத்தி இருக்க இடத்த எல்லாத்தையும் அளந்தாலும் இந்த பழைய அளவுக்கு தான் சமமா இருக்கும். அப்படித்தானே? ஒயர் மாற போறது இல்ல, ஒரே ஒயரை தான் சதுரமாவும் மாத்திருக்கோம், வட்டமாவும் மாத்திருக்கோம். புரியுதா? அப்போ இதோட சுற்றளவு, இதை சுத்தி அளக்கக்கூடிய அளவும் இது வட்டமாக்கின பிறகு சுத்தி அளக்கக்கூடிய அளவும் கரெக்டா இருக்குமா, ஈக்குவலா இருக்குமா? அதனாலதான் நாம இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சுற்றளவு கண்டுபிடிக்கும். ஏன்னா இங்க சதுரத்தோட பக்கம் இருக்கு, சதுரத்தோட சுற்றளவு கிடைச்சது அப்படின்னா அந்த சுற்றளவு வட்டத்தோட சுற்றளவுக்கு சமமா இருக்கும். ஏன் சொல்றேன், ஒயரா இருக்கும் போதும், ஒயர் சதுரமா மாறின பிறகும், ஒயர் வட்டமா மாறின பிறகும் அளவு மாறாது, ஒரே ஒயர் தானே மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இனிஷியலா ஆரம்பத்துல ஒயர் எவ்வளவு சென்டிமீட்டர் இருந்ததோ அவ்வளவு சென்டிமீட்டர் தானே இருக்கும் எப்படி மாத்தினாலும். அதுக்காக தான் சுற்றளவு, சதுரத்தோட சுற்றளவு. இப்போ அப்போ சதுரத்தோட சுற்றளவு
இந்த ஸ்கொயரோட சுற்றளவு கண்டுபிடிக்கும். அதோட சுற்றளவு தமிழ்ல அதனாலதான் சுத்தி இருக்க எல்லா அளவும் கண்டுபிடிக்கும். எந்த சம்முனாலுமே சுற்றளவு தான் இன்னொரு பொருளா மாறும்போது அதுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப சதுரம் வட்டமா மாறிச்சுன்னா சதுரத்தோட சுற்றளவு கண்டுபிடிச்சாதான் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஒருவேளை இது செவ்வகமா மாறினாலும் சுற்றளவு கண்டுபிடிச்சாதான் ஈக்குவலா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கண்டுபிடிச்சோம்னா சதுரத்துக்கு என்னது 4 × a. அப்போ 4 × a 4 × 22 88 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சா? அப்போ இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? வட்டத்தோட சுற்றளவுக்கு ஈக்குவலா இருக்கும். வட்டத்தோட சுற்றளவுனா என்னது? பெரிமீட்டர். வட்டத்தோட பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்ன? தமிழ்ல எழுதியாச்சு. சர்க்கிள். வட்டம்னா சர்க்கிள். சர்க்கிளோட பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன? 2πr. 2πr. அப்போ இந்த சுற்றளவும் இது சதுரத்தோட சுற்றளவு, இதுவும் வட்டத்தோட சுற்றளவு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா. ஏன்னா ஒயரு எப்பவுமே ஒயரு தான். சதுரமா இருக்கும் போதும் அளவு அதே தான், வட்டமா இருக்கும் போதும் இந்த அளவு அதே தான். ஸோ இப்போ இந்த 2πr தான் 88க்கு ஈக்குவலா இருக்கு. 2 × 22/7 × 6 = 88. ஓகே, அடிக்கலாமா? 1 22 22 4 ஓரன் 2 2 4. இதுல இருந்து 6 எடுத்தோம்னா இங்க ஒரு 7 இருக்கு, மறந்துடாதீங்க. 7 × 2 14. அப்போ வட்டத்தோட ஆரம் கிடைச்சிட்டு 14 சென்டிமீட்டர். கணக்குல என்ன கேட்டிருந்தாங்க? வாட் இஸ் த ஏரியா என்க்ளோஸ்டு பை இட்? அந்த சர்க்கிளை சுத்தி, அந்த சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஏரியா, வட்டத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. வட்டத்தோட பரப்பளவு அதாவது ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? பை × r². அப்போ 22/7 r எத்தனை? 14. 14 × 14 அடிச்சிங்கன்னா 7 14. 22 2 44. 44யும் 14யும் பெருக்குங்க, 616 வரும். 4 16 16 4 20 21 மீதி 2 4 2 6 616 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். புரியுதா? எதுக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கும் புரியுதா? ஒயரு நார்மலா ஒயரா இருக்கும் போதும் அதே அளவுதான் இருக்கும். அதை சதுரமா மாத்தினாலும் அதே அளவுதான் இருக்கும், வட்டமா மாத்தினாலும் அதே அளவுதான் இருக்கும். சோ சதுரத்தோட சுத்தி இருக்க அளவு அதாவது சுற்றளவு கண்டுபிடிக்கும். இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். சோ 4 4 × a 88 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் வட்டத்தோட சுற்றளவுக்கு ஈக்குவலா இருக்கும். 2πr = 88. அதுல இருந்து r கண்டுபிடிச்சோம். அந்த r கொண்டு போய் ஏரியால போடும்போது நமக்கு என்ன கிடைச்சது? ஏரியா கிடைச்சிட்டு. இதெல்லாம் சிம்பிளிபிகேஷன் தான். ஓகே, இந்த சம்ல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்லனாலும் கேளுங்க, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் அவ்வளோதான். அடுத்த சம் போலாமா? இதே கான்செப்ட் தான், வேற வேற. ஒருவேளை இங்க ஒயரை வந்து ஸ்கொயர் சதுரமா மாத்திருக்காங்க, சதுரத்துக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு இதா மாத்தினாலும், வட்டம் கனசதுரம் அந்த மாதிரி எந்த இதா மாத்தினாலுமே சுற்றளவு தான் கண்டுபிடிக்கணும். சுத்தி இருக்க அளவு தான் மாறாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? What will rupees 40,000 amount in 2 years at the rate of 20% per annum compounded yearly நாலும் annually நாலும் ஒண்ணுதான். இயர்லி நாலும் annually நாலும் ஒண்ணுதான். ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு சம் கண்டிப்பா இருக்கு பாத்தீங்களா? அதனால காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அட்லீஸ்ட் நீங்க அந்த அசல் கண்டுபிடிக்கிறது, ரேஷியோ அது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆண்டுகள் கண்டுபிடிக்கிறது கூட கஷ்டமா இருந்தாலும் இது மட்டுமாவது படிச்சுக்கோங்க. கொஞ்சம் மேக்ஸ் டஃபா ஃபீல் பண்றவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கறதையாவது கண்டுபிடிச்சுக்கோங்க. ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி சம் கேட்டா லக்கு தானே, போட்டு வந்துடலாம்ல. மொத்தத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டே தொடாம இருக்கிறதுக்கு அது கண்டுபிடிக்கிறது மட்டும் படிச்சாலே ஈஸி தானே, மார்க் வாங்கிடலாம்ல. ஓகே, இப்போ 40,000 ரூபாய் அசல் எவ்வளோ? 40,000. பி எவ்வளோ? 2 வருஷத்துக்கு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா போடாம நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் 1 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும், திருப்பி இன்னொரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சு 2ஐயும் கூட்டிடணும். இத பேங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் என்ன பண்றாரு? பேங்குக்கு போறாரு, 40,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டிருக்காரு. சரியா? இவர் 40,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டாருன்னா பேங்க் சும்மா இருக்குமா? இதுக்கு வட்டி போடும். சோ 40,000 இன்ட்டு முதல் வருஷத்துக்கு வட்டி போடுதாங்க. எவ்வளோ? 20%. 20/100 இன்ட்டு 1 கேன்சல் பண்ணிடலாமா? பண்ணியாச்சு. என்னது வரும்? 400 × 20 8000 வரும்.
ஸோ ஒரு வருஷத்துக்கு 20% வட்டி போடும்போது 8000 ரூபாய் வருது. திருப்பி என்ன பண்ணுவாங்க, பேங்க்கு வட்டி 8000 அப்படின்னு எழுதுவாங்க. அவர் டெபாசிட் பண்ணது அசல் வந்து 40000 ரூபாய். இப்போ வட்டி போட்டு பேங்க்கு இன்ட்ரெஸ்ட் 8000 ரூபாய். இது ரெண்டையும் ஒரு வருஷம் முடிவில் பாஸ்புக்ல கூட்டிடுவாங்களா, 48000 இருக்கு அவர் அக்கௌண்ட்ல அப்படின்னு போட்டிருப்பாங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஒரு வருஷத்துக்கு வட்டி போடணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, வட்டிக்கு வட்டி போடுவாங்க, வட்டிக்கும் சேர்த்து வட்டி போடுவாங்க. அப்ப இந்த 48000 எடுத்துட்டு வருவாங்க. அக்கௌண்ட்ல 48000 கிடக்கு, இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. ஏன்னா 2 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு தான் நம்ம வட்டி போட்டிருக்கோம், இன்னொரு வருஷத்துக்கும் வட்டி போடணும் அவங்களுக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, 20% வட்டி. ஸோ 20/100 இன்ட்டு 1 இதையும் அடிச்சிருங்க. அடிச்சதுக்கு அப்புறம் வட்டி எவ்வளவு வரும், 9600 ரூபா வரும். இது வட்டி, இது கூட்டி வச்சது ஃபர்ஸ்ட் வருஷத்துல உள்ளது. அப்ப இந்த வட்டியை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, பாஸ்புக்ல திருப்பி என்ட்ரு பண்ணுவாங்க. என்ட்ரு பண்ணிட்டு கூப்பிட்டுவாங்க. இது 2வது வருஷம் முடிவுல 00675 57600 ரூபா. 40000 ரூபாய 2 வருஷத்துக்கு 20% வட்டியில காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 20% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போட்டாங்க அப்படின்னா 2 வருஷம் முடிவுல எவ்வளவு கிடைக்கும், 57600 ரூபாய் கிடைக்கும். இவ்வளவுதான் ஆன்சர். இதுக்காக நீங்க அந்த ஃபார்முலா P × 1 + R/100 அப்படின்னு போட்டு அப்படி கொண்டு வர்றது ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா இங்க வந்து 0 zeros எல்லாம் அடிக்க மாதிரி இருக்கா. ஸோ ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டைரக்டா தான் இருக்கும் கொஸ்டின்ஸ், ரொம்ப டஃபாவும் இருக்காது. ஸோ இந்த மெத்தட்ல போடுங்க. இந்த மெத்தட்ல போடும்போது ஆன்சரும் கரெக்டா வரும். இது புரியணுங்கிறதுக்காக தான் தனியா எழுதி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கொடுத்த அசல் எழுதியிருக்கோம், ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை கொண்டு போய் போட்டு முதலையும் வட்டியையும் கூட்டியிருக்கோம். திருப்பி என்ன பண்ணிருக்கோம், மொத்த அமௌண்ட் கிடைச்சிரும். அதுக்கு வட்டி போட்டிருக்காங்க, அந்த வட்டியை கொண்டு போய் போட்டு கூட்டணும்னா 2 வருஷத்துக்கு கிடைச்சிரும். 3 வருஷம்னா என்ன பண்ணணும், 3வது வருஷத்துக்கு திருப்பி இந்த அமௌண்ட்டை எடுக்கணும், அதுக்கு 20% வட்டி போடணும். வரக்கூடியது திருப்பி பாஸ்புக்ல ஏற்றுவாங்க, கூட்டிடுவாங்க. 4 வருஷம்னா திருப்பி வரக்கூடியது, 5 வருஷம்னா அப்படி போடுங்க. மேக்சிமம் 3 வருஷத்துக்கு மேல போகாது, 3 வருஷம் வரைக்கும் தான் கேட்பாங்க, அதுக்கு மேல கேட்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு மேல கேட்டா இந்த கொஸ்டின் எடுக்காதீங்க, டைமும் வேஸ்ட் ஆகும். அடுத்த கொஸ்டின் போலாமா. How long will a sum of money take to double if it's invested 9.09% per annum simple interest? இந்த சம் ரொம்ப முக்கியம், ரொம்ப ஈஸி, ஒரே ஸ்டெப்ல ஆன்சரும் வந்துடும். ஆனா இந்த சம் வந்து இது வந்து ஃபார்முலா வச்சும் இதுல போடலாம், ஆனா அது வேண்டாம். இதுல வந்து ஒரு ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கு, அந்த அமௌண்ட் எவ்வளவு வருஷத்துக்குள்ள டபுள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. 9.09% வட்டி போட்டா எத்தனை வருஷத்துக்குள்ள டபுள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சின்ன கான்செப்ட் தான் ஞாபகம் வைக்கணும். இங்க வட்டி கொடுத்திருந்தாங்கன்னா 100 / இன்ட்ரெஸ்ட்னு போடணும். ஒருவேளை இங்க ஆண்டுகள் கொடுத்து, அதாவது 2 வருஷமோ 3 வருஷமோ கொடுத்து வட்டியோட பெர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா இன்னொரு ஃபார்முலா 100 / இங்க வட்டி கொடுத்திருக்காங்க, அது என்ன ஆண்டுகள் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸை கீழே போடணும். அவ்வளவுதான். இந்த கணக்கு மாத்தி மாத்தி வரும். ஒன்னு இங்க பெர்சன்டேஜ் கொடுத்து கேட்பாங்க, இல்லைன்னா இங்க வருஷம் கொடுத்து கேட்பாங்க. அவ்வளவுதான் கான்செப்ட். என்ன கான்செப்ட், இப்போ 100 / இன்ட்ரெஸ்ட் போட சொன்னேன். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 9.09. 100 / 9.09. அவ்வளவுதாங்க ஆன்சரே, அவ்வளவுதான். கண்டுபிடிச்சாச்சு. இதை டிவைட் பண்ணிட்டோம்னா ஆன்சரே அவ்வளவுதான். இங்க 2 ஸ்தானம் இருக்கு, ஸோ மேல 2 0 சேருங்க. அவ்வளவுதான். புள்ளிக்கும் அந்த 2 0 கேன்சல் ஆயிரும். ஓகே, இதை டிவைட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் கரெக்டா வந்துடும். 10,000 இருக்கா, 909 ஒரு 909 போகும், 1000 கூட தானே. 10ல் 9 போனா 1, திருப்பி 9 இருக்கும், அப்படிதானே. அங்கே 9, ஆமா 910, திருப்பி ஒரு தடவை தான் போகும், 909. ஸோ 1 திருப்பி 0 சேர்த்தாலும் பயன் இல்லை, ஏன்னா இங்கே 909 இருக்கு, இங்கே 10 தான் வரும். ஸோ 11 தான் ஆன்சர், 11 வருஷம். இந்த கொஸ்டினை நல்லா கவனிங்க. சம்மு எப்போ டபுள் ஆகும்னு கேட்டாங்கன்னா இதுதான் இதுக்கு ஷார்ட்கட்டு. எக்ஸ் வச்சு சில புக்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். இது ரொம்ப ஈஸி. இங்க பெர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா 100 / அந்த பெர்சன்டேஜ் போட்டு அடி கொடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் வரும்ல, அதான். ஒருவேளை இங்க வருஷம் கொடுத்து அவங்க பெர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 100 / இந்த பெர்சன்டேஜ் அந்த வருஷத்தை கீழே போட்டு கண்டுபிடிச்சிருங்க, அதே தான் வரும். இப்போ 100 / 11 போட்டீங்கன்னா இந்த 9.09 வரும். வேணா அடிச்சு பாருங்க. 11 9 11 99. திருப்பி என்ன இருக்கும், 1 இருக்கும், 1 கூட ஒரு 0 சேர்ப்போம், அடிக்க முடியாது, இன்னொரு 0 சேர்த்து ஒரு 0 சேருங்க, 9.09 தான் வரும்.
ஸோ பர்சன்டேஜ்னா 9.09% போட்டுடலாம். இந்த கணக்கு சில நேரம் கேட்குறாங்க, ஆனால் ரொம்ப ஈஸி. எக்ஸ் வச்சு போடாதீங்க. இந்த சம்மையும் என்ன பண்ணணும், 100 டிவைடட் பை பர்சன்டேஜ், அதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா 100 டிவைடட் பை அந்த இன்ட்ரெஸ்ட், அதை வகுத்துட்டோம் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் தான் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? A train crosses a stationary object in 10 seconds. What is the length of the train? Speed is 25 meter per second. இது வந்து ரொம்ப டைரக்டான கொஸ்டின். ஒரு ட்ரெயின் ஒரு ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதை 10 செகண்ட்ல கடந்து போகுது, அதோட ஸ்பீடு 25 மீட்டர் பெர் செகண்ட்னா அந்த ட்ரெயினோட லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீடு ஃபார்முலா என்ன? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் கொடுக்கலனா லென்த்னாலும் எடுத்துக்கலாம், ட்ரெயினோட லென்த்னாலும் எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் இது என்ன ஆகும்னா ட்ரெயினோட லென்த்து பிளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த்து தான் டிஸ்டன்ஸ் அமையும். அது வந்து டாபிக் வைஸ் போடும்போது சொல்றேன், இப்போ குழப்ப வேண்டாம். ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க? 25. என்ன வேணும்? லென்த் கொடுத்துருக்காங்களா? ஓ, அதான் கண்டுபிடிக்கணும். அப்போ லென்த்துக்கு L டிவைடட் பை டைம் எத்தனை? 10 செகண்ட், 10. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ L ஈக்குவல் டு 250 மீட்டர். அவ்வளோதான், டைரக்ட் கொஸ்டின். ஸோ L ஈக்குவல் டு 250 மீட்டர். ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இதே மாதிரி ஒரு கொஸ்டின் போன வீடியோலயும் நம்ம பார்த்திருக்கோம். நான் அப்பவே சொன்னேன் சைன் தீட்டா வச்சு அது பண்ணோம், இது காஸ் தீட்டா வச்சு பண்ற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 2 poles of the height 12 மீட்டர் 17 மீட்டர். ஓ சரி, இது அந்த கொஸ்டின் இல்ல. இது வந்து என்னன்னா பிதாகரஸ் தியரம் அப்ளை பண்ற மாதிரி கொஸ்டின். 2 poles of the height 12 மீட்டர் 17 மீட்டர் stand vertically on a plain ground. Distance between their feet is 12 மீட்டர். Find the distance between their top. அதாவது 2 போல் இருக்கு, 2 போஸ்ட் இருக்கு. இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். அது ரெண்டும் வெர்டிக்கலா இருக்கு ஒரு கிரவுண்ட் மேல. அந்த ஃபீட், அதாவது அதோட அடிப்பாகத்தோட டிஸ்டன்ஸ் 12 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதோட டாப்போட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க கணக்குல. 2 போல்ல ஒரு போலோட ஹைட் எவ்வளோ? 12 மீட்டர். இன்னொரு போலோட ஹைட் என்ன? 17 மீட்டர். அந்த 17 எப்படி பிரிச்சு எழுதணும்? இங்க 12, இங்க 5, இப்படி பிரிச்சு எழுதலாமா? 12 5 17. அடுத்து என்னது? வெர்டிக்கலா இருக்கு, வெர்டிக்கலா தான் வரைஞ்சிருக்கோம். ஆனே பிளேன் கிரவுண்டு, இதுதான் அந்த கிரவுண்டு, இதுதான் தர. சரியா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? டிஸ்டன்ஸ் பிட்வீன் their feet is 12 மீட்டர். இதுதான் அதோட அடிப்பகுதி, இதுதான் அதோட அடிப்பகுதின்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எத்தனை? 12 மீட்டர். இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 12 மீட்டர். அதோட டாப்ல உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டும் 12னா இங்கேயும் 12, இங்கேயும் 12. அப்ப இது ரெண்டும் 12ஆ? இதுல இருந்து இதுவரை இணைச்சாலும் 12 கிடைக்குமா? கணக்குல என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் their டாப். டாப்னா இதோட டாப் இது, ரெண்டாவது போலோட டாப் இது, ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி படம் வரைஞ்சிருக்கோம். ஒரு போல் வரைஞ்சோம், இன்னொரு போல் இது 12, இது 5ன்னு வரைஞ்சோம். வரைஞ்சிட்டு டாப் கேட்டதுனால இது டாப்பு, இது 12னா இதுவும் 12ஆ இருக்கும் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். இதான் வேணும். இதை பார்த்தா என்ன தோணுது? செங்கோண முக்கோணம். இதோட பெரிய பகுதினா என்னது? இது கர்ணம். அப்ப பெரிய பகுதி கண்டுபிடிக்கன்னா என்ன? அந்த பெரிய பக்கத்தோட நீளம். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அதை ஸ்கொயர் பண்ணி கூட்டுறது என்னது இருக்கும்? இந்த சின்ன பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி கூட்டுறதுக்கு ஈக்குவலா இருக்கும். 5 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 25, 12 12 144, 144 பிளஸ் 25 எத்தனை? 169. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 169. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 169. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 மீட்டர். அவ்வளவுதான் ஆன்சர். போன கணக்குல அநேகமா 13 மீட்டர் தான் ஆன்சர் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் their டாப் எத்தனை? 13 மீட்டர். இது சிம்பிளிஃபிகேஷனுக்கு போய் தான் வேகமா போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்க அந்த போஸ்டர் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த போல தனியா வரைஞ்சிருக்கோம். வரைஞ்சிட்டு இது டாப் கேட்டிருக்காங்க. ஸோ அது ரெண்டுக்கும் ஒரு கோடு போட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது. சரி, கொடுத்துருக்காங்க கீழே இருக்க 12 தான் இதுக்கு ஈக்குவலா இருக்கும், இதுதான் தெரியாது. ஸோ இதோட ஸ்கொயரு இதையும் ஸ்கொயர் பண்ணி தனித்தனியா கூட்டுறதுக்கு சமம். அதுல போட்டு அப்படி கொண்டு வந்திருக்கோம். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் போலாமா? The average of 11 result is 50. The average of first 6 result is 49. Last 6 is 52. What is the 6th result? ஒரு 11 ரிசல்ட், 11 வேல்யூ இருக்கு. அதோட ஆவரேஜ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 6, லாஸ்ட் 6 கொடுத்திருக்காங்க. இடையில உள்ள 6வது ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான சம்மு. எப்படின்னா
ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 11 ரிசல்ட்டுக்குள்ள ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் 11 ரிசல்ட்டுக்கு ஆவரேஜ் எத்தனை, 50. அப்ப அந்த 11 ரிசல்ட்டோட மொத்தம் எவ்வளோ, டோட்டல் எவ்வளோ கிடைக்கும், இது ரெண்டையும் கூட்டினா டோட்டல் கிடைக்குமா, 11 5 55 550 கிடைச்சிட்டு. இதுதான் 11 ரிசல்ட்டோட டோட்டல். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, முத 6 ரிசல்ட்டு 56, முத 6 ரிசல்ட் 56, முத 6 ரிசல்ட்டோட டோட்டல், முத 6 ரிசல்ட்டோட டோட்டல் இத்தனை 49 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 6 ரிசல்ட்டோட டோட்டல் 49. ஸோ 6ஓடது 49னா மொத்தத்துக்கு பார்க்கணும். ஸோ டோட்டல் எவ்வளோ கிடைக்கும், 49 × 6 54, அரை நாள் 24 5 29 294. அதுக்கடுத்து லாஸ்ட் 6ஓட கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 6 இது ஃபர்ஸ்ட் 6, அடுத்து லாஸ்ட் 6ஓடது என்னன்னா 6 எத்தனை 52. ஸோ டோட்டல் இதில் 52னா இது ரெண்டையும் கூட்டணும். கூட்டினா என்ன கிடைக்கும், இதில் உள்ள டோட்டல் 52 × 6 6 12 31 31 312 கிடைக்குமா. ஸோ இது மொத்த டோட்டல் 11 இதுக்கும் டோட்டல். அந்த 11 இதுல இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஃபர்ஸ்ட் 6ஓட ஆவரேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் 6ஓட டோட்டல் 294. அதுக்கு அடுத்து 6 இருக்கக்கூடிய வேல்யூ இதானே, 1 2 3 4 5 6. லாஸ்ட் 6ஓடது 312. அப்படின்னா இந்த 6ஓடது என்ன, 6வது வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இத கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா மொத்தம் கிடைச்சிருக்கு 550. ஃபர்ஸ்ட் 6 கிடைச்சி தெரியும், லாஸ்ட் 6ம் தெரியும். ஸோ இது ரெண்டையும் கூட்டி இதுல இருந்து கழிச்சோம்னா, மொத்தத்துல இருந்து கழிச்சோம்னா இந்த 6வது கிடைச்சிருமா. ஃபர்ஸ்ட் 6ஐயும் லாஸ்ட் 6ஐயும் கூட்டி கழிச்சோம்னா, ஏன்னா இந்த 6 தான் காமனா போகுது, ஃபர்ஸ்ட் இதுக்கும் போகுது ரெண்டாவது இதுக்கும் போகுது. அதனாலதான் என்ன சொல்லுது, இது ரெண்டையும் கூட்டி இதுல இருந்து கழிச்சோம்னா கரெக்டா வந்துருமா. கூட்டுங்க, 6 9 10க்கு 0 3 2 5 1 6 606. இந்த 606 ஏன் இங்க வந்து கூடுதல் வந்திருக்குன்னா, இந்த 6 வேல்யூ வந்து இங்கேயும் போகுது ரெண்டாவது பார்ட்லயும் போகுது, அதனாலதான். சோ இதுல இருந்து இதை கழிங்க, 606 மைனஸ் 550, 6 10ல் 5 போனா 5 56. ஸோ 6வது வேல்யூ என்னன்னா 56. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு இப்படி எழுதியிருக்கேன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான். கணக்குல என்ன கொடுத்தாங்க, மொத்தம் 11 இதுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 6ஓட ரிசல்ட் 49 கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 6ங்கிறது இதுல இருந்து இது வரை உள்ளது, லாஸ்ட் 6ங்கிறது திருப்பி அதே 6 தான் உள்ள வருது. ஸோ இது ரெண்டையும் கூட்டணும்னா 6 2 தடவை 6ஓட வேல்யூ இதுல இருக்கா. இதுல பாத்தீங்கன்னா 6ஓட வேல்யூ ஒரு தடவை இருக்கும் 11 இதுல, புரியுதா. இதுல 6ஓட வேல்யூ ஒரு தடவை இருக்கும். ஸோ இதுல இருந்து இதை கழிச்சிட்டோம்னா, 6ஓட வேல்யூ ஒரு தடவை எத்தனை இருக்கோ அது கிடைச்சிருமா. அப்ப 6வது ரிசல்ட் கிடைச்சிரும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டல் அப்புறம் முத 6ஓடது லாஸ்ட் 6ஓடது இது ரெண்டையும் கூட்டி இதுல இருந்து கழிச்சிடணும். அவ்வளவுதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் போலாமா. நான் சொன்ன கொஸ்டின் இதான். அந்த சைன் தீட்டா வச்சு ஒரு இதுல பண்ணோம், இதுல காஸ் தீட்டா வச்சு பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னு சொல்றேன், லேடர்னா ஏணி 10 meter long is leaning against a vertical wall. It makes an angle of 60 degree with the ground. How far is the foot of the ladder from the wall? ஒரு செவர் இருக்கு, அந்த செவத்து மேல ஒரு ஏணியை சாத்தி வச்சிருக்கோம். இதான் வெர்டிக்கல் வால், இதான் அந்த செவரு. அந்த செவத்து மேல ஏணியை சாத்தி வச்சிருக்கோம். இதுதான் தரையில தான் இருக்கு, செவரும் தரையில தான் இருக்கு, ஏணியும் தரையில தான் இருக்கு. ஆனா அந்த செவத்துல சாத்தி வச்சிருக்கோம். அப்படி வச்சிருக்கும் போது இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி வித் த கிரவுண்ட். இதான தர, கிரவுண்ட்னா தர, அது கூட 60 டிகிரி ஆங்கிள ஏற்படுத்துது. ஹவு ஃபார் இஸ் த ஃபுட் ஆஃப் லேடர் ஃப்ரம் த வால். வால்ல இருந்து லேடர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபுட் ஆஃப் த லேடர் ஃப்ரம் த வால். கணக்குல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு ஃபார் இஸ் த ஃபுட் ஆஃப் த லேடர் ஃப்ரம் த வால். ஃபுட் ஆஃப் த லேடர், இந்த லைனை நல்லா கவனிங்க. ஃபுட் ஆஃப் த லேடர்னா ஏணி, ஏணியோட ஃபுட்னா இது கீழே பாதம். நமக்கு ஃபுட்னா நம்ம பாதம் சொல்லுவோம்னா, அது மாதிரி ஏணியோட ஃபுட்னா இது. இதுல இருந்து செவத்துக்கு இந்த வால்ல இருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க கணக்குல. அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். ஏணியோட நீளம் ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க 10 மீட்டர்னு. சோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ல நமக்கு இந்த அளவு கொடுத்திருந்தாங்க செவத்தோட நீளம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க,
நமக்கு இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு சைன் தீட்டா எதுக்கு யூஸ் பண்ணோம், எதிர்பக்கம் இந்த பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்க நமக்கு இந்த பக்கம் தான் வேணும், இது அடுத்துள்ள பக்கம் இது பேரு. ஸோ இந்த இடத்துல காஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும். காஸ் தீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ காஸ் 60 டிகிரி சீக்வல் டு அடுத்துள்ள பக்கம் எக்ஸ், கர்ணம் எத்தனை 10. சரியா? காஸ் 60ஓட வேல்யூ 1/2. டேபிள மனப்பாடம் பண்ணாதீங்க, நாளைக்கே வீடியோ டேபிள் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறதுக்கு போடுறேன். காஸ் 60ஓட வேல்யூ 1/2 சீக்வல் டு எக்ஸ் பை 10. இதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா இப்படி டைரக்டாவே அடிச்சிருங்க. 1 2 5 2 10. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 5. அப்போ எக்ஸ்ங்கிறது இந்த வேல்யூ. ஸோ அது எத்தனை 5 மீட்டர். ஆப்ஷன் ஏ கரெக்ட். எதுக்காக காஸ் தீட்டா கண்டுபிடிச்சோம்? இந்த பக்கம் வேணும்னா காஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும், இந்த பக்கம் வேணும்னா சைன் தீட்டா. ஏன்னா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்குது எதிர்பக்கம், இந்த ஆங்கிளுக்கு இங்க இருக்குது அடுத்துள்ள பக்கம். நமக்கு அடுத்துள்ள பக்கத்துல தான் அந்த வேல்யூ இருக்கு. ஸோ எக்ஸ் அடுத்துள்ள பக்கத்துல இருக்கிறதுனால காஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு இது டிவைடட் பை இதுன்னு போட்டோம். ஸோ போடும்போது காஸ் 60க்கு 1/2. ஸோ எக்ஸ் பை 10, எக்ஸ் 5 மீட்டர் கிடைச்சிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு கொஸ்டின். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது NTPCக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? திருப்பியும் நாம இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.